1993 വീരപ്പൻ കാടുകളെ അടക്കി ഭരിച്ചിരുന്ന കാലം. കഥകളിലൂടെ മാത്രമായിരുന്നു വീരപ്പനെ ജനങ്ങളും അധികാരികളും അറിഞ്ഞിരുന്നത്. അന്ന് ഒരു ക്യാമറയുമായി വീരപ്പന് മുമ്പിലെത്തിയ ഒരു മാധ്യമപ്രവർത്തകനുണ്ട്, ശിവസുബ്രഹ്മണ്യം. പേടിപ്പെടുത്തുന്ന കാട്ടിലൂടെ വീരപ്പനെ അറിയാൻ കിലോമീറ്ററുകൾ താണ്ടി ശിവസുബ്രഹ്മണ്യം നടത്തിയ സാഹസിക യാത്രകൾ. ഒരു നാൾ ഉൾക്കാട്ടിലെ വലിയ പാറയുടെ മുകളിൽ മീശ തടവി തോക്കുമായി വീരപ്പൻ ശിവസുബ്രഹ്മണ്യത്തിന് മുമ്പിലിരുന്നു. വീരപ്പൻ്റെ കഥകൾ പുറം ലോകം അറിഞ്ഞു. ഈ യാത്ര സേലത്തേക്കാണ്. മനസ്സിൽ അന്ന് കാട്ടിലൂടെ വീരപ്പനെ തേടിപ്പോയ ശിവസുബ്രഹ്മണ്യം എന്ന മാധ്യമപ്രവർത്തകനാണ്. അയാളുടെ യാത്രകളാണ് വീരപ്പനെ പുറം ലോകത്തെ അറിയിച്ചതിനാണ് അദ്ദേഹം 1 വർഷം ജയിലിൽ കിടന്നത്. സേലത്തെ വീട്ടിൽ ഞങ്ങളെയും കാത്ത് അദ്ദേഹമുണ്ട്. പണ്ട് പത്രങ്ങളിൽ വന്ന കുറേ വാർത്തകൾ ഓർമ്മകളിലേക്ക് വരുന്നു. കുറേ ചോദ്യങ്ങളുണ്ട് മനസ്സിൽ. எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சமா தெரியும், எனக்கு மலையாளம் கொஞ்சம் கொஞ்சமா தெரியும், அவ்வளவுதான். സാർ എങ്ങനെയാണ് വീരപ്പനെ ആദ്യം കാണുന്നത്? എങ്ങനെയാണ്? 1993 1993 ஏப்ரலில் நான் முறையாக வீரப்பனை பார்க்குறேன். அதுக்கு முன்னே 92 ஸ்டார்டிங்லேருந்து வீரப்பனை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை எடுத்துட்ருக்கேன். வீரப்பன் ஏரியாங்கிறது பெரிய ஏரியா. கேரளா ஸ்டேட் வயநாடு, கர்நாடகா ஸ்டேட்டு குடகு டு தமிழ்நாடு ஆந்திரா பார்டர், ஒகேனக்கல், அஞ்சட்டி, ஒசூர் வரைக்கும் அவருடைய ஏரியா. மோர் தென் 300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். அந்த காட்டினுடைய அகலம் ஒரு 60 to 70 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ பெரிய ஏரியாவுக்குள்ளே அவர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. எங்கே இருப்பார், எப்போ இருப்பார் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. என்னுடைய சொந்த ஊர், நேட்டிவ் பிளேஸ் ஈரோடு பக்கம். மற்ற நம்ம ப்ரெஸ் பீப்புள் எல்லாமே உங்கள் ஏரியா தானே வீரப்பன், சத்தியமங்கலம். வீரப்பன் சொன்னாவே சத்தியமங்கலம் தான் ஐடென்டிஃபை ஆகும். அந்த ஏரியா தானே, நீங்கள் ட்ரை பண்ணலாங்கிறாங்க. நான் சத்தியமங்கலத்தில் இருக்கிற நம்ம ப்ரெஸ்ஸு ரிப்போர்ட்டர்ஸு ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் மீட் பண்ணி பார்க்கும்போது இந்த பக்கம் அந்த வே டிரான்ஸ்போர்ட் போகிற வரை இருக்கார். அதோட இங்கே எதுவும் அவருக்கான கம்யூனிகேஷன் பர்சன்ஸ் யாரும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ அவருடைய சொந்த ஊர் சேலம் டிஸ்ட்ரிக்ட் குளத்தூர் பக்கம் இருக்கிற வில்லேஜஸ் தான். அங்கே நான் மூவ் பண்ணி பார்க்குறேன். அவருடைய மாமனார், அவங்க மிஸ்ஸஸ் முத்துலட்சுமியுடைய நேட்டிவ் பிளேஸ் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். அங்கேயும் நான் மூவ் பண்ணி பார்க்குறேன். நிறைய பேர் வீரப்பனை எங்களுக்கு தெரியும், சொந்தக்காரர் தான், போன வாரம் பார்த்தோம், போன மாதம் பார்த்தோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அவங்க மூலமாக ஒரு கம்யூனிகேஷன் கிடச்சி நம்ம வீரப்பனை பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு முயற்சி பண்ணுறேன். எனக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா, யார் ஒரு பர்சனாக இருந்தாலும், பொலிட்டீஷியன், ஆக்டர்ஸு, ஸ்போர்ட்மேன், இந்த மாதிரி கில்லர், சோசியாலிட்டியல் பர்சன்ஸ், டெரரிஸ்ட், இப்படி எல்லாமே அவங்க லைஃப்பில் ஒரு டைமாவது ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டரை பார்க்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். തീർച്ചയായിട്ടും. அப்படி ஒரு வேளை வீரப்பன் ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னி யார்கிட்டயாவது விசாரிச்சாருன்னா நம்மளை பற்றி அவங்க சொல்லணும். அதுக்கான ஒரு மூவ் தான் நான் மூவ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு நான் சந்தித்த யாருமே வீரப்பனோடு நேரடியாக தொடர்பு வச்சு வீரப்பன்கிட்ட இதை பற்றி பேசுறதுக்கான கெப்பாசிட்டி உள்ள ஆளுகளாக தெரியல. அது அந்த அளவுக்கான கம்யூனிகேஷன் அவங்களுக்கு இல்லை. அவர் வந்தார்னா இவங்க பார்ப்பாங்க, அவ்வளோதான். வரலன்னா தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த ஏரியா, அந்த ஹில்ஸ் ஏரியாவோ காட்டுப்பகுதியை ஒட்டி இருக்கிற ஊரில் இருக்கிற யாராவது ஒரு வெல் நோன் பர்சன், நமக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி ஒரு பர்சன்கிட்ட சொன்னோம்னா அது பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அப்போது இங்கே திராவிடர் கழகம், பெரியாருடைய பார்ட்டி, அந்த பார்ட்டியினுடைய ஒரு லீடர் அங்கே இருக்கார், குளத்தூர் மணி அண்ணா பேர். அவர் எனக்கு நல்லா தெரியும். அவர்கிட்ட நான் இதை பற்றி சொல்கிறேன். அவர் நான் சொல்லும் போதே ஒரு விஷயம் சொன்னார்.
வீரப்பன் நீங்கள் மீட் பண்ணுறதுல ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை. காட்டுக்குள்ளே பக்கத்தில் இருக்கிற வில்லேஜுக்கெல்லாம் வந்து போயிட்டு தான் இருக்காரு. என்ன சந்திக்கிற பலரும் வீரப்பனை சந்திச்சா சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் வீரப்பனை சந்திக்கிற ப்ராப்ளம் என்னென்னா, எப்படியும் வீரப்பனை மீட் பண்ணதுக்கு பிறகு போலீஸ் உங்களை கேட்ச் பண்ணுவாங்க. மினிமம் ஒரு 2 years ஜெயிலில் இருக்கிற மாதிரி வரும். அதுக்கு நீங்கள் தயார்னா சொல்லுங்கள், மூவ் பண்ணலாம் அப்படின்னாரு. ஓகே பார்ப்போம் அப்படின்னு. அப்போது சொன்னார், உங்களை மட்டும் இல்லை, என்னையும் போலீஸ் பிடிப்பாங்க. வீரப்பனுடைய கம்யூனிகேஷன் எப்படி உங்களுக்கு கிடைச்சது, நீங்கள் எப்படி சிவசுப்ரமணிக்கு அந்த லிங்க் கொடுத்தீங்க, அதை சொல்லுங்கன்னு என் மேலே ஒரு கேஸ் போடுவாங்க. அது வீரப்பனை பிடிக்கிறதுக்காக இருக்கலாம். ஆனால் வீரப்பனை பற்றி செய்தி எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா அது எக்ஸ்போஸ் ஆன பர்சனை வந்து அவங்க டேமேஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி என்னையும் கைது பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நானும் ஜெயிலுக்கு போகிறதுக்கு தயாராக இருந்தால் மூவ் பண்ணலாம் அப்படின்னாரு. அப்புறம் அவரே சொன்னார், போலீஸுக்கு பயந்துக்கிட்டு நம்ம வீரப்பனை பற்றி பார்க்காம விட்டோம்னா, இப்படி ஒரு ஆள் இருந்தால் எதுக்காக இருந்தால், என்ன மாதிரி இருக்குது, அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன, அவருடைய எய்ம் என்ன, எதுவுமே நமக்கு தெரியாமல் போயிடும். மூவ் பண்ணுவோம், பார்ப்போங்க அப்படின்னாரு. பார்ப்போன்னு சொல்லிட்டு 1 or 2, 3, 4 months அப்படியே டைம் பாஸ் ஆகிட்டே இருக்கு. நான் வாரம் ஒரு முறை, மாதம் ஒரு முறை அவரை பார்த்து ஏதாவது கம்யூனிகேஷன் இருக்கா என்ன கேட்டு இருப்பேன். அவங்க எதுவும் ப்ராப்பரான ட்ராக் கிடைக்கல. 93 April 2nd or 3rd அந்த டேட்டில் எனக்கு ஒரு ஃபோன், நான் எனக்கு ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணும்போது நாளை மறுநாளும் நெக்ஸ்ட் டே ஆர் பிஃபோர் டே, நீங்கள் நேராக மேட்டூர் வாங்க நம்ம பேசுவோம் அப்படின்னா. நெக்ஸ்ட் வரும்போது ஸ்டில் கேமரா எடுத்துட்டு வாங்க அப்படின்னா. ஸோ ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது அப்படின்ட்டு ஒரு அதே மாதிரி நான் போயிருந்தப்போ அன்றைக்கி ஈவினிங் ஒரு 5:30 நான் போய் சேரும்போது சொன்னார், வீரப்பன் ஒரு ரிப்போர்ட்டரை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. நமக்கு மெசேஜ் கொண்டு வந்த நபர் ஆல்ரெடி இன்னொரு ரிப்போர்ட்டர்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் வந்து அந்த ட்ரைபிள்ல இருந்து ஒரு ட்ரைபிள் பீப்புள், அந்த வில்லேஜனுடைய பார்டரில் இருக்கக்கூடிய வில்லேஜ், ஹிந்து ரிலீஜியன்ல இருந்தவங்க, ஒரு 1 year பிஃபோர் கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆகிறார். அவரு சர்ச்சுக்கு போக வர இருந்ததில்லை, சர்ச்சுக்கு ஒரு ரிப்போர்ட்டர் வருவார். அவருக்கு தெரியும். அவர்கிட்ட சொல்லியிருக்கார், வீரப்பன் கூட ஒரு ரிப்போர்ட்டர் பார்க்கணும், நீங்கள் வர்றீங்களான்ட்டு. ஃபர்ஸ்ட் வீக் அவர் ஓகேங்கிறாரு. செகண்ட் வீக் அவங்க ஃபேமிலி ப்ராப்ளம் மட்டும் பார்த்து நான் வரலன்றார். அதுக்கு பிறகு தான் அந்த பர்சன் கொளத்தூர் மணியை நான் பார்த்து, உங்களுக்கு தெரிஞ்ச ரிப்போர்ட்டர் யார் இருக்காங்க, ஒருத்தர் வர்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு, நான் அனுப்பி வைக்கிறேன், கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறாரு. அந்த தகவல் சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி தகவல் சொன்னார். பட் எனக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு வரதா சொன்ன அந்த சின்ன பொண்ணான் அப்படிங்கிற அந்த வில்லேஜ் பர்சன் அன்னைக்கு வரல. அப்போ ஒரு மணி என்ன சொல்கிறாரு, இவங்க அந்த வில்லேஜினுடைய மிடில் ஏரியாவிலேயே ஒரு போலீஸ் கேம்ப் இருக்குது, ஒரு வேளை தான் ஸ்ட்ரென்த் அதிகமாக போயிருக்கலாம், நம்ம அங்கே போகிறதுக்கான சூழல் இல்லைங்கிறனால அவர் வராமல் இருக்கலாம், நெக்ஸ்ட் டே ஈவினிங் நீங்கள் வாங்க நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட் டே நாங்கள் போகிறோம். அதுக்குள்ள அவர் அங்கே ஆள் அனுப்பி அவங்கள விசாரிச்சிட்டாங்க. அவர் என்னை கூட்டிகிட்டு போக வரதா சொன்ன அன்றைக்கி அங்கே போலீஸ் கேம்ப் ஒன்று வந்திருக்கு. ஒரு 22-25% பீப்புள்ஸ் அங்கே வந்து கேம்ப் போட்டிருக்காங்க. இது நமக்கு போகிறதுக்கு சரியாக இருக்காது அப்படிங்கிறனால அவர் அதை அவாய்ட் பண்ணிட்டார். அடுத்த நாள் போலீஸ் ரிட்டர்ன் போயிட்டாங்க. நீங்கள் வாங்க அப்படின்னா அப்புறம் என்ன கொளத்தூர் மணி என்னாவே அப்படி மோட்டார் சைக்கிளில் வச்சு கொண்டு போய் அந்த வில்லேஜில் அந்த பர்சனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் தங்க வச்சுட்டு, இங்கே தங்கியிருக்காரு, நீ அங்கே கூட்டி போயிரு அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் ஒரு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு நாங்கள் போய் தங்கிடுறோம். 8 மணிக்கு அந்த பர்சனை என்கிட்ட வர்றார். வந்துட்டு நீங்கள் வச்சுருக்கிற பேக்கு, ட்ரெஸ், லக்கு, கேமராஸ், ஆடியோ ரெக்கார்டர் இதெல்லாம் என்கிட்ட கொடுங்கன்ட்டு ஒரு மூங்கில் கூடை இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்து அதுக்குள்ளெல்லாம் வாங்கி வச்சு தலையில் தூக்கி வச்சுட்டு போயிட்டார். ஃபாரஸ்ட் பார்டருக்கு போயிடுறாரு. அடுத்த ஒரு 1/2 hourல அவருடைய ரிலேட்டிவ் இன்னொருத்தர் சுப்பிரமணியம்ட்டு ஒரு பர்சன், அவர் யங்ஸ்டர், அவர் வந்து அப்படிங்கிறாரு. நாங்கள் அவுட் சைடு போகிற மாதிரி போகிறோம். அப்படியே அவரோட சேர்ந்து நைட் ஒரு 8:30 அந்த பார்டருக்கு போயிட்டோம். போனதுக்கு பிறகு அது காட்டுக்குள்ளே போகும்போது சேஃப்டிக்கு வெப்பன்ஸ் வேணும். கண்ட்ரி மேடு கன் நாங்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. அது ஒரு கன் எடுத்துக்கிட்டு அந்த சுப்பிரமணியம் எங்களை கூப்பிட்டு போகிறேன். என்ன சின்ன பொண்ணு ஏஜ் அபவுட் 60, அவருக்கு சைட் ப்ராப்ளம் இருக்குது. நைட் டைம் நான் ட்ராவல் பண்ண முடியாது, நான் மார்னிங் 6:30 அந்த வந்துடுறேன். வீரப்பன் கேங் இருக்கிற இடம் இவருக்கு தெரியும், உங்களை கூட்டிகிட்டு போவார் அப்படிங்கிறாரு. எனக்கு அதுக்கு முன்னே நான் அந்த மாதிரி காட்டுக்குள்ளே போனதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் ஃபாரஸ்ட் ரோடில் என்ட்ரி. பட் அதை பற்றி அந்த பயம் நமக்கு தெரியல. இங்கே ஊருக்குள்ளே நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நான் போயிடுறேன். ஆனால் என்டையர் ஒரு அந்த சைலண்டாக இருக்குல்ல, அது நமக்கு ஒரு பயமாக இருக்குது. ഒരുപാട് കാലത്തെ ഒരു ആഗ്രഹം അല്ലേ, പ്രയത്നം. ஒரு 10 to 15 kilometer அந்த பக்கம் யானை கத்துற சத்தம் கேட்குது, மயில் கத்துற சத்தம் கேட்குது, மான் கத்துற சத்தம் கேட்குது. இங்கே நம்ம பப்ளிக் சவுண்டு எதுவுமே இல்லை. ஒரு கொஞ்சம் பயத்துலேயே அப்படி உள்ள போகிறோம்.
பட் அந்த அனிமல்ஸ் ப்ராப்ளம் பெருசாக இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு 5 to 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். நம்ம பெருசாக அனிமல்ஸ் இருக்காது அப்படின்னாங்க. திரும்ப அப்படியே உள்ள நம்ம அந்த ஸ்டெப் சவுண்டு தான் கேட்குது, நம்ம போகிற ஸ்டெப் சவுண்டு தான். ஒரு 3% நாங்கள் உள்ளே போனோம். ஒரு 5 to 6 கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸ்லேயே அவங்க வச்சுருந்த அந்த லேண்ட்மார்க், நீங்கள் வந்தால் இந்த இடத்துக்கு வாங்க, எங்கள் பர்சன் ஆள் ஒருத்தர் இங்கே இருப்பார், அதுக்கு மேலே அவர் உங்களை கூட்டிகிட்டு வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல என்னை கொண்டு போய் உட்கார வச்சிடறாரு. ஒரு 20 மினிட்ஸ் நாங்கள் அங்கே வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஆப்போசிட்லேருந்து ஒரு புதர், அந்த புஷ்ஷுக்கு பின்னால் ஒரு பர்சன் உட்காந்து எழுந்திரிச்சு வர்றாரு. எழுந்திரிச்சு வந்து எங்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு, இப்போ ராமர் வீரப்பனுடைய கேங்கு போல வாங்க அப்படிங்கிறாரு. ஏன் இவ்வளோ நேரம் உட்காந்துங்கன்னா, வீரப்பன் சொன்னது ஒரு 2 or 3% ரிப்போர்ட்டர் வருவாங்க, அவங்கள கூட்டிகிட்டு வா அப்படின்னு இருக்காரு. நாங்கள் 2-3 பேர் தான் வர்றோமா, பின்னால் இன்னும் ஸ்ட்ரென்த் வருதா, பேக் சைடு நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணி வர்றாங்களா, போலீஸ் வருதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்காக அவர் உட்காந்துருக்காரு. ஒருவேளை ஒரு 5-6 பேர் உள்ள ஒரு டீமாக வந்ததுன்னா அவர் அப்படியே அப்ஸ்கண்ட் ஆகிருப்பார். நம்ம அதுக்கு மேலே போக முடியாது, திரும்பி வந்துடணும். யாரும் இல்லை, இவங்க மட்டும்தான் அப்படின்னு தெரிஞ்சனால எங்களை அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கூப்பிட்டு போனால் அங்கே ஒரு கேம்ப் இருக்குது. ஒரு 3 பேர் அங்கே இருக்காங்க. அடுப்பு பாயில் ஆகிட்டுருக்கு, டீ போட்டுட்ருக்காங்க. மிட் நைட்டு ஒரு 12:30 1 o'clock இருக்கும். அங்கே போய்ட்டு ஒரு டீ சாப்பிட்டு அந்த அட்மாஸ்பியர் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு நான் உட்காந்துட்டேன். திரும்ப ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 4 o'clock அங்கேருந்து ஒருத்தர் இன்னொரு கேம்புக்கு போகிறார். போயிட்டு நான் ஒரு 6 மணிக்கு போயிட்டு வீரப்பண்ணாட்ட தகவல் சொல்லிடுவான். அவங்க ஒரு 8 மணிக்கு வந்துடுவாங்க. நான் போயிட்டு வரேன்ட்டு அவர் கிளம்புறாரு. அதுக்கு பிறகு அவர் சொன்ன மாதிரியே ஒரு 8 மணிக்கு அங்கேருந்து வீரப்பன் அவங்க கேங் மெம்பர் ஒரு 15 பேர் வந்து என்னை பார்த்தாங்க. அந்த சேம் டைம் அந்த 8 to 8:30 இந்த சின்ன பொண்ணான அங்கே வந்துடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் அவர் வந்துடுறாரு. அவர் வரும்போது ஒரு 30-40 பேர் வில்லேஜ் பீப்புளெலாம் வராங்க. ஒன் பை ஒன்னா மாடு மேய்க்க வர்றவங்க, ஆடு மேய்க்க வர்றவங்க, விறகுக்கு வர்றவங்க. சுண்டைக்காயின்னு ஒரு காய் இருக்கும், நம்ம வத்தல் சாம்பார் செய்வாங்க இல்லையா, அதுக்கு அந்த காய் பறிக்கிற லேடிஸ் நிறைய வருவாங்க காட்டுக்குள்ள. இவங்க எல்லாமே ஒரு 9 மணிக்கு ஒரு 40 பேர் வந்துடுறாங்க. அவங்ககிட்டலாம் வீரப்பன் அந்த ஒரு ஊரில் நடந்த பிரச்சனை, அங்கே நடந்த மேரேஜ், கோயில் ஃபெஸ்டிவல் எப்படி நடந்தது, பொலிட்டிக்கல் எப்படி போச்சு, தேட்டரில் என்ன ஃபிலிம் ரன் ஆகிட்டு இருக்கு, வீக்லி மார்க்கெட்டுக்கு என்ன வாங்க போவீங்க, இப்படிலாம் டிஸாக பேசிகிட்டு இருக்காரு. இது எல்லாமே நம்ம வீரப்பனை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான டைமாக இருந்துச்சு. அப்படியே நான் பீஸ்ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே எதுவும் நம்ம பேசவே இல்லை. நான் ஒரு டிஸ்டன்ஸில் கொஞ்சம் ஒரு பாறை மேலே உட்காந்து இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கேன். பார்த்துட்டு ஒரு 3 மணி ஆகும்போது அந்த ஹில்ஸினுடைய பேக் சைடு போனதுக்கு பிறகு சன் செட் ஆனதுக்கு பிறகு லைட்டிங் குறைஞ்சிருச்சு. நமக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான இது கொஞ்சம் டைம் பெட்டராக இருக்கும். அப்புறம் அவர் சின்ன பொண்ணான் இருக்கார், அவர்கிட்ட மெசேஜ் சொன்னேன், ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினைக்கிறேன், கொஞ்சம் லைட்டிங் நல்லா இருக்குது, காடு பேக்ரவுண்ட் நல்லா இருக்குது, அமைதியாக, காற்று இல்லாமல் இருக்குது, வந்தீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னா. அவருக்கு அப்படி வந்து மீசை தடவிட்டு ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்ட்டு அப்படி கேட்குறாரு. யார் யாரெல்லாம் ஃபோட்டோவுக்கு வரலாம், நீ வேணாம், உன்னை யாருக்கும் தெரியாது, நீ வெளியே போயிரு, நீ வெல் பர்சன், போலீஸுக்கு உன்னை பற்றி தெரியும், நீ வந்துட்டு ஒரு 7-8 பேர் மட்டும் ஃபோட்டோவுக்கு கேட்குறாங்க. நான் இந்த இடத்துல இங்கே தான் 40-50 மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, வில்லேஜ் பீப்புள் எல்லாம். இந்த இடத்துல நான் கேமரா எடுக்க வேணா, இன்னும் கொஞ்சம் தூரம் ஒரு 1000-2500 feet அந்த பக்கம் போயிட்டு ஒரு ஏரியாவில் நம்ம அங்கே ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னா கேமராவை பேக்கோட எடுத்துகிட்டு போயிடுறேன். ஏன்னா கேமரா ஓப்பன் பண்ணால் அவங்களுக்கு ஒரு டவுட் வரும், நம்மளை ஃபோட்டோ எடுத்துட்டானா ஒரு டவுட் வரும். நாளைக்கு ஏதோ அன்எக்ஸ்பெக்டட் அவங்ககிட்ட போலீஸில் அரெஸ்ட் ஆனாங்கன்னா நம்ம சொல்லியிருப்போமா, நம்ம ஃபோட்டோ கொடுத்துருப்போமான ஒரு டவுட் வரும். அதனால் நான் அந்த இடத்துல கேமராவை ஓப்பன் பண்ணவே இல்லை. வேற ஒரு இடத்துல போயிட்டு அப்புறம் இவங்க எல்லாம் வந்தாங்க, ஒரு 8-10 பேர் வந்தாங்க. ஒரு ரோல் ஃபோட்டோ எடுத்து முடிச்சிடறோம். ஒரு 1/2 hour முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி இங்கே வந்து உட்காந்தாச்சு. இங்கே வந்து உட்காந்து அவங்க வில்லேஜ் பீப்புளெலாம் ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க சஸ்பென்ஸாக ஏதாவது பேசுகிறாங்கன்னா நான் வெளியில் போயிடுவேன். அவங்க பேசுகிறது எனக்கு கேட்காது, தெளிவாக கேட்காது. அந்த டிஸ்டன்ஸில் நான் உட்காந்துருப்பேன். அவங்க எதையோ பேசுவாங்க, அது ஏதாவது வெளியில் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா நம்ம மேலே டவுட் வந்துடக்கூடாது இல்லையா. அதனால் பார்த்துட்டு இருப்பேன், சைட்டிங்கில் இருக்கும், பட் அவங்க பேசுகிறது எனக்கு கேட்காது. அந்த டிஸ்டன்ஸ்லேயே தான் உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு தான் நாங்கள் பேச ஆரம்பித்தோம். வீரப்பனை பற்றி எனக்கு பெருசாக இப்போ தெரியாது, அவருடைய கிரைம் ஹிஸ்ட்ரியெல்லாம் போலீஸ்க்கு அவ்வளோவா தெரியாது. ஒரு சில எஃப்ஐஆர் டீட்டெயில் மட்டும் நமக்கு தெரியும். அந்த பேஸில் வீரப்பன் அப்படிங்கிறது யார், உங்கள் ஊர் எப்படிப்பட்டது, உங்கள் ஃபேமிலி எப்படி, உங்கள் வில்லேஜினுடைய அட்மாஸ்பியர் என்ன, நீங்கள் எப்படி வேட்டைக்காரனாக மாறினீங்க, அதுக்கப்புறம் எப்படி யானை வேட்டைக்கு போனீங்க, அதுக்கப்புறம் மனிதர்களை கொல்ல ஆரம்பித்தது எதனால் அப்படிங்கிறத பற்றி மட்டும் ஒரு பெரிய கொஸ்டினாக கேட்டு விட்டேன்.
அப்புறம் அவர் ஆரம்பித்தார், நானுடைய பர்த் என்ன, அப்பா யார், அம்மா யார், எங்கள் வில்லேஜினுடைய பொசிஷன் என்ன, அந்த காலத்தில் சாப்பாட்டுக்கெல்லாம் நாங்கள் எப்படி சிரமப்பட்டுட்டு இருந்தோம், கவர்மெண்ட்டை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது, போலீஸ், கோர்ட்டு, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் எதுவுமே தெரியாது, எல்லாமே கடவுள் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாரு, நாங்கள் சாப்பிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான சூழல் வாழ்ந்தது தான். இதுக்கிடையில் வந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், போலீஸ் ஆஃபீஸர் எங்களெல்லாம் எப்படி கைட் பண்ணாங்க. அவங்களும் வேட்டை பண்ணோம்னா காசு வாங்குவாங்க, நாங்கள் கொடுப்போம். புதுசாக வர்ற ஆஃபீஸர் காசு கொடுக்கலன்னா எங்கள் மேலே கேஸை போடுவாங்க. இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. அப்படிங்கிறத பற்றி அப்படியே பேச ஆரம்பித்தார். ஒரு 6 நாள் அப்படியே கண்டினியூ ஆச்சு. அவருடைய ஹிஸ்ட்ரி அப்படியே சொல்ல ஆடியோ கேசட்டில் நைட்டு மட்டும் ஒரு 2 hours பேசுவோம். அதுக்கப்புறம் படுத்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வில்லேஜ் பீப்புள் வந்துடுவாங்க. அப்போ எதுவும் பேச முடியாது. திரும்ப நைட்டு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம், பகலில் ஃபோட்டோ எடுப்போம், நடக்கிறத பார்த்துட்ருப்போம். இப்படி ஒரு 6 டே முடிச்சுட்டு நான் வெளியில் வரலாம். 6 days. ஓ, ஃபர்ஸ்ட் டைம். அந்த டைமில் நீங்கள் ஃப்ரீலான்ஸ் ஃபோட்டோகிராஃபர்? ஆமாம், 93 நான் வீரப்பனை மீட் பண்ணும்போது ஃப்ரீலான்ஸ் ரிப்போர்ட்டர். அது இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, நான் April 8th ஈவினிங் அங்கேருந்து வெளியில் வரோம். April 9th மார்னிங் ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஆகுது. பாலாறு பாம்பு பிளாஸ்ட்னு கர்நாடகா பார்டரில் ஒரு பிளாஸ்ட் ஆகுது. தமிழ்நாடு STF போலீஸ் உள்ளே போகிறாங்க. அந்த பிளாஸ்ட்டில் ஒரு 24 மெம்பர்ஸ் அவுட்டு. போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் ஒரு 5 பேர், ஃபாரஸ்ட் அஃபீஷியல் ஒரு 3 பேர், பப்ளிக் ஒரு 17%, மொத்தம் 24 பேர் அதில் அடிபட்டு இறந்துடுறாங்க. அந்த இஷ்யூ வந்ததுக்கப்புறம் கர்நாடகா, தமிழ்நாடு 2 ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர், IAS ஆஃபீஸர், IPS ஆஃபீஸர்லாம் உட்காந்து பேசுகிறாங்க. மீட்டிங் சேலத்தில் நடக்குது. தமிழ்நாடு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஃபார்ம் பண்ணுது. ஒரு பெரிய டீம் காட்டுக்குள்ளே போகுது. கர்நாடகா BSF வேணும் எங்களுக்கு சப்போர்ட்டுக்குன்னு கேட்குறாங்க. அங்கே ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஒன்று ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இந்த இஷ்யூ வந்த உடனே இந்த நியூஸ், நான் எடுத்துகிட்டு வந்த நியூஸை எந்த மேகசினும் பப்ளிஷ் பண்ண தயாராக இல்லை. ஒரு பெரிய சிக்கலான சூழல் வந்துடுது. அப்போ இது யார் மூலமாக பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நக்கீரன் கொஞ்சம் கவர்மெண்ட் எகென்ஸ்ட் கவர்மெண்ட்டு ப்ராப்பராக என்ன நடக்குதோ அதை பப்ளிஷ் பண்ணுறதுல கொஞ்சம் வில் பவர் உள்ள டீம். அதனுடைய அசோசியேட் டைரக்டர் காமராஜ் எனக்கு தெரியும். ஏற்கனவே 1 month பிஃபோர் எனக்கு வந்து நீ நக்கீரனில் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. பட் நான் இந்த வேலையில் இருந்தனால அவர்கிட்ட அது பேச முடியல. அப்போ ஃபோன் கம்யூனிகேஷன்லாம் ரொம்ப குறைவு தானே. 93 திரும்ப இந்த மெட்டீரியலோடு நான் சென்னைக்கு போகிறேன். சென்னைக்கு போய் அவர்கிட்ட பேசிட்டு, ஓகே நீ அந்த மெட்டீரியல்லாம் நம்ம பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்பாகவே இந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் இருந்து இல்லையா, இது அந்த பிளாஸ்ட் ஆன ஏரியாவே ஒரு 4 or 5 வேலை அப்படியே கவர் பண்ணுறாங்க. கவர் பண்ணி காட்டுக்குள்ளே டீம் போகும்போது அங்கேருந்து வில்லேஜ் பீப்புள், மாடு மேய்க்கு போனவங்க எல்லாம் பிடிச்சி விசாரிக்கிறாங்க. ஒரு பர்சன் சின்னசாமி ஃப்ரம் நீதிபுரம் அப்படிங்கிற ஊர் சேர்ந்தவர், அந்த நபர் சொல்லிடுறாரு, ஒரு 10 days முன்னே ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர் உள்ள வந்தார், வீரப்பனை எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாரு, 2 நாள் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, ஆனால் ஒரு 5-6 நாள் இருந்துட்டு ஒரு 5 நாள் முன்னே தான் வெளியில் போயிருக்காரு, இந்த ஊர் வில்லேஜ் பீப்புள் தான் அவனை கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிடுறாரு. இது சொன்ன உடனே போலீஸுடைய அந்த இன்டெலிஜென்ட் வேலை டீமாக வேலை செய்வாங்களே, யார் ரிப்போர்ட்டர், ஹூஇஸ் ரிப்போர்ட்டர், எப்படி தேட ஆரம்பிக்கிறாங்க, சர்ச் பண்ணுறாங்க. இந்த சேம் டைம் நக்கீரனில் வீரப்பனுடைய இன்டர்வியூ ஃபோட்டோ வந்துடுது. வந்த உடனே டக்குன்னு ஐடென்டி போயிட்டாங்க. சேலம் ரிப்போர்ட்டர் இல்லை, ஈரோடு ரிப்போர்ட்டர் இல்லை, சாரி கோயம்புத்தூர் ரிப்போர்ட்டர் இல்லை, ஒசூர் ரிப்போர்ட்டர் இல்லை, ஈரோடு ரிப்போர்ட்டர் தான். ஒரு 4 or 5 days ஆளை காணா. நான் இல்லை, நான் சென்னை அங்கேயும் போயிட்டு இருந்தேன் இல்லையா, மேன் மிஸ்ஸிங், ஸோ இவர் தான் பார்த்துருக்கான்ட்டு. நான் சென்னையிலேருந்து ஈரோட்டில் நான் ரெகுலராக கம்யூனிகேட் பண்ணுற இந்த மாதிரியான ஒரு ஆஃபீஸ் போகிறேன். மார்னிங் போலீஸ் வந்தாங்க, இப்போ கூட இங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு, இங்கே வந்து ஒன்று பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் நமக்கு ஒரு ஃபியர் வருது. திரும்ப ஆஃபீஸ் அப்போ கம்யூனிகேட் பண்ண முடியல. ஆஃபீஸ் லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணலாம், எடிட்டரோ சப் எடிட்டரோ அட்வொகேட்டோ யாரும் அந்த டைமில் நம்ம கிடைக்க மாட்டாங்க. உடனடியாக நான் இன்னொரு ஃப்ரெண்டு ஆஃபீஸ் போகிறேன், அங்கேயும் போலீஸ் நேற்றுக்கே வந்தாங்கிறாங்க. நான் என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் வில்லேஜுக்கு போகிறேன், அங்கே எங்கள் அப்பா சொல்கிறாரு போலீஸ் வந்திருக்காங்க. ஸோ ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ். இந்த ஆஃபீஸை நக்கீரன் ஆஃபீஸை நான் கம்யூனிகேட் பண்ண முடியல. அங்கேயும் போலீஸ் போகுது. ஆஃபீஸில் இங்கே வீட்டுக்கே வரும்போது ஆஃபீஸ் போகாமல் இருப்பாங்க. அங்கே ஒரு டீம் இருக்குது. ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இன்னொரு என்னுடைய ஜேர்னலிஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், எனக்கு எடிட்டர் இருந்தவர் ரவி அப்படின்ட்டு. அவரை ஈரோட்டில் நான் மீட் பண்ணுறேன். என்னுடைய ஃபேஸை பார்த்தோன்னே சொல்லிட்டாரு, என்ன ப்ராப்ளம், என்ன ஒரு மாதிரி இருக்க, வீரப்பன் இன்டர்வியூ வந்திருக்கு, நீ தான் எடுத்திருக்க அப்படின்னாரு. இல்லை தெரியும், நீ தான் எடுத்திருக்க. என்ன ஆளை பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார். ஒரு பயத்தில் இருக்காங்க, வா போலான்னு கூப்பிட்டு போயிட்டு அவரும் நானும் இன்னும் 2-3 ஃப்ரெண்டெல்லாம் உட்காந்து பேசுகிறோம். ஸோ அந்த சேம் டைம் தமிழ்நாடு போலீஸ் ஐஜி வாழ்ற தேவாரம், அவர் தான் சீஃபாக அந்த ஆப்ரேஷன் போயிட்டுருக்கார். காட்டுக்குள்ளே ரிப்போர்ட்டர், பப்ளிக், வில்லேஜ் பீப்புள் யாரை பார்த்தாலும் ஃபயர் பண்ணுவோம், யாரும் காட்டுக்குள்ளே போகக்கூடாது, 144 நாங்கள் உள்ளே போட்டிருக்கோம், காட்டுக்குள்ளே எந்த ஒர்க்கு யாரும் போகக்கூடாதுன்னு ரொம்ப அரகண்டாக ரிப்போர்ட்டில் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துட்ருக்காரு.
வீரப்பனுக்கு சப்போர்ட் பண்ண யாராக இருந்தாலும் நாங்கள் டடா ஆக்டில் அரெஸ்ட் பண்ணுவோம். அப்போ இன்ட்ரடியூசிங் டு டடா ஸ்பெஷல் ஆக்ட் அதில் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவாங்கிறதெல்லாம் சொல்கிறார். இது எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் ஒரு பயம் வருது. டடா அக்யூஸ்டுக்கு சப்போர்ட் பண்ணாமல் டடா அண்டர்ஸ்டாண்ட் அவங்க வருவாங்க. வித்தவுட் என்கொயரி லைஃப் லாங் ஜெயிலில் வைக்கலாம். டடானுடைய ஸ்பெஷல் நோ என்கொயரி. டடாவில் அரெஸ்ட் பண்ணிட்டாவே அவங்கள எவ்வளோ நாள் வேணாலும் கஸ்டடியில் வைக்க விசாரிக்கலாம், அண்டர் ஜெயிலில் வச்சுருக்கலாம். இந்த மாதிரியான சிக்கல் இருந்த சூழல். அப்புறம் அந்த ஃப்ரெண்டுலாம் பேசிட்டு அவங்களுக்கு இந்தியா டுடே எடிட்டர் வாசந்தி அறிமுகமானவன். இந்தியா டுடே ஆல் இந்தியா நெட்வொர்க்கில் ஒரு மேகசின், அந்த மேகசினுடைய எடிட்டர் ராஜ் செங்கப்பா, அவர் இப்போ ஃபியூச்சர் எடிட்டர். அவரை மீட் பண்ணி பேசுகிறாங்க. இந்த மாதிரி கேரனுடைய சிவசுப்ரமணியுடைய ஒரு இன்டர்வியூ எடுத்து வந்திருக்காரு. இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, அந்த வீரப்பன் நான் இன்டர்வியூலாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது கடைசி ஒரு 5 hours பிஃபோர் என்னை கேட்குறாரு, நீ இது எந்த மேகசினில் கொண்டு வர போகிற என்னுடைய ஃபோட்டோ இன்டர்வியூலாம் அப்படின்ட்டு. ஆனால் இது நக்கீரன், போலீஸ் செய்தி, தளபதி, கடுகு தர்பார், இந்த மாதிரி ஒரு 3-4 மேகசின் இருக்குது. இது எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேங்கிறேன். அவர் என்ன கேட்குறாரு, அவருடைய நேட்டிவ் கர்நாடகா தானே, கன்னட பேப்பர்ல எல்லாம் வருமா, இங்கிலீஷ் பேப்பரில் வருமா அப்படிங்கிறாரு. நமக்கு கன்னடத்தில் அண்டர்ஸ்டாண்டு, நமக்கு கம்யூனிகேஷன் கிடையாது. தமிழில் வரும், தமிழ்லேருந்து அவங்க காப்பி பண்ணி போடுவாங்க, வெவ்வேறு மேகசினில் போடுவாங்க. இல்லை கன்னடத்தில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறார். என்னுடைய ஃபோட்டோ நியூஸ் எல்லாமே கன்னடத்தில் வந்தால் பெட்டராக இருக்கும். நார்த் இந்தியாவுக்குலாம் போனால் ஹிந்தி வேணும் அப்படிங்கிறார். சரி நான் பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன். ஆல் இண்டியா மேகசின் எதுனாலும் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்தியாவுடைய போது எனக்கு ஒரு ஓகே, வீரப்பன் விரும்பினதும் ஆல் ஓவர் இந்தியா வரணுன்ட்டு தான். சரி நம்ம இந்தியாவுடைய பேசுவோம் அப்படிங்கும்போது இப்போ இந்தியாவுடையில அவங்க அப்போ 9 ரீஜனல் லாங்குவேஜ், ஒன்லி நேஷ்னல் லாங்குவேஜ். இங்கிலீஷ், ஹிந்தி, பெங்காலி, குஜராத்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஒரு 8-9 லாங்குவேஜில் அவங்க மேகசின் வந்துட்டுருக்கு. சரி நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சியூரிட்டியை என்ன இப்போ போலீஸ் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு சேஃப்டி வேணும். அவர் ராஜ் செங்கப்பா சென்னை இந்தியா டுடே ஆஃபீஸ்லேருந்து டெல்லி பிரைம் மினிஸ்டர் அப்போ PV நரசிம்மராவ் அவருடைய செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணுறார். செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணிட்டு அந்த ஈவினிங் எடிசன் நியூஸ் பேப்பரில் வால்டர் தேவாரம் இன்டர்வியூ வருது. வீரப்பன் ஒரு ரிப்போர்ட்டர் மீட் பண்ணிட்டு வந்து ஃபோட்டோவெல்லாம் எடுத்து வெளியிட்டிருக்காரு. அவர் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. வீரப்பன்னா யார், என்ன, அவனுடைய கேங் எங்கே இருக்குது, எப்படி இருக்குங்கிறது எதுவுமே தெரியாது. இப்போ எங்களுக்கு வீரப்பனுடைய ஃபோட்டோ கிடச்சிருக்கு, அந்த ரிப்போர்ட்டருக்கு நாங்கள் தேங்க்ஸ் பண்ணுறோம். அகைன் அப்படியே மாறுது. எனக்கு ஒரு நம்பிக்கை, அப்பா இனி நம்ம தைரியமாக போகலாம். அகைன் நான் ஊருக்கு வந்துட்டேன். நெக்ஸ்ட் ஒரு 10 days விட்டு திரும்ப குளத்தூர் மணி அண்ணா எனக்கு ஃபோன் பண்ணார். இது மினி டைம் அண்ணனோட கான்டாக்ட்லேயே இருப்பேன். ஃபோன் பண்ணிட்டு தமிழ்நாடு எஸ்டிஎஃப்னுடைய எஸ்பி அப்பா சஞ்சய் அரோரா உங்களை பார்க்கணுன்னு வர சொல்கிறாரு, மீட் பண்ணி பேசணுங்கிறாரு. இன்ஸ்பெக்டர் சென்னமல்லன், இன்ஸ்பெக்டர் அசோக்குமார், SI ராமலிங்கம் இவங்க எல்லாமே கூட இருப்பாங்க. நீ பார்த்து பேசுனாங்க, உங்களையும் பார்த்து பேசணுங்கிறாங்க, நீ எப்போ வர்றீங்கன்னா நோ ப்ராப்ளம், நான் நாளைக்கு வரேன்ட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் டே போனேன். தமிழ்நாடு எஸ்டிஎஃப்னுடைய ஆஃபீஸர்ஸும் பார்த்து பேசினோம். எனக்குள்ள ஒரு ப்ராப்ளம் இல்லை. அந்த போலீஸ் நம்மளை அரெஸ்ட் பண்ணி விசாரணைக்கிறது இல்லாமல் ஃப்ரீலியாகவே பேச ஆரம்பித்தாங்க. எந்த மாதிரி போனீங்க எனக்கு எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஆல்ரெடி அந்த ரூட்டில் இருந்தவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு ஹெல்ப்பு கூட வந்தவங்க, வெப்பனோட வந்தவர், நான் ஃபோட்டோ எடுத்ததை பார்த்துக்கிட்டு இருந்த வில்லேஜ் பீப்புளாக ஒரு 20-30 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் என்ன பேசினா எல்லாமே அவங்க மூலமாக தெரிஞ்சிருச்சு. அப்புறம் நம்ம எதுவும் மறைக்கணும். இப்போ எல்லாமே வீரப்பன் சொல்லும்போது நான் சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்ச எல்லா செய்தியும் போலீஸ் கேட்டால் நான் சொல்லணும், பப்ளிக் கேட்டாங்கன்னா நான் சொல்லணும். ஏன்னா உங்கள் அசோசியேட் இல்லை, நான் ஒரு ப்ரெஸ் பர்சன். எனக்கு எது தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் அவுட் சைடில் பேசிங்க. உங்களுக்கு என்றைக்குமே நான் வந்து எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டேன். ட்ரெஸ் வேணுமோ, மெடிசன் வேணுமோ, ஃபுட் அண்ட் திங்ஸ் வேணும்னா எதுவுமே நான் வாங்கி தர மாட்டேன். நான் கேமராவோட ஒரு ஃபோட்டோ எடுப்பேன், போயிடுவேன். அவரும் சொல்லிட்டாரு, உங்கள்கிட்ட இருந்து எனக்கு ஒன்றும் வேணாம், என்னை பற்றி செய்தி மட்டும் ப்ராப்பராக போனால் போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. இந்த டைமில் தான் 93 ஃபஸ்ட்டு மெக்கன் மேகசினில் ஒரு 2 weeks நியூஸ் வந்து இந்தியா டுடேல 93 மேல பப்ளிஷ் ஆச்சு. ஆல் ஓவர் இந்தியாவில் வீரப்பனுடைய ஃபோட்டோ இன்டர்வியூ வந்துச்சு. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் மீட். ആദ്യം വീരപ്പൻ മുന്നിൽ വന്ന് നിന്നപ്പോ എന്തായിരുന്നു ഒരു ഫീൽ? എന്തായിരുന്നു? நமக்கு ஒரு ப்ரெஸ் பர்சன் தானே, எனக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலும் வரல. நம்ம அவரை பார்க்குறோம், பேசுகிறோம், அதை கொண்டு வர போகிறோம். அவரோட ரிலேஷன்ஷிப்போ அல்லது பிஸ்னஸ் டீலிங்காக நம்ம போகலை. அதில் வேணால் நமக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர வாய்ப்பு இல்லை. அதனால் எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. இருந்தாலும்
நம்ம ஏதாவது கேட்டு ஒரு டென்ஷன் ஆயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. அதனால கொஸ்டின்ஸை வந்து கொஞ்சம் சாஃப்டா கேட்டுருவேன், அவ்வளோதான். அது ஒரே கொஸ்டின்ஸ் தான், உங்களுடைய லைஃப் எனக்கு சொல்லுங்க, ஒரே கொஸ்டின்லாம் முடிச்சிட்டேன். அதுக்கு மட்டும் எஸ்ஆர்னோ அப்படிங்கிற மாதிரியே நான் கொண்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் செகண்ட் தேர்ட் டைம்ல கொஞ்சம் ஃப்ரீயாக பேச ஆரம்பிச்சேன். அவருடைய கேரக்டர் என்னங்கிறது தெரிஞ்சதுக்கு பிறகு முதல்ல ஒரு பயம் இருந்துச்சு, ஆனால் பெருசாக தடுமாற்றம் வர அளவுக்கு பயம் இல்லை. പിന്നീട് ഒരുപാട് വർഷങ്ങളിൽ 93, 94, 95, 96 അങ്ങനെ ഒരുപാട് സമയങ്ങളിൽ വീരപ്പനെ കാണുന്നുണ്ട് ഇല്ലേ? 93 நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணதுக்கு பிறகு என்னுடைய நேம் அண்ட் ஃபேஸ் ஃபிகர் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. 94 சிவதாஸ் சொல்லியிருப்பார் இல்லையா, டிஎஸ்பி சிதம்பரம் கிட்னாப் பண்ணி வச்சிருந்தான்ட்டு, அந்த நியூஸ் வந்தோடனே அந்த ஏரியாவுக்கு நான் போகிறேன். அந்த ஏரியாவுக்கு போயிட்டு என்ன நடந்துட்டு இருக்கு என்னங்கிறத பற்றி நியூஸ் கலெக்ட் பண்ணுங்கிறதுக்காக போகிறேன். போயிட்டு ஒரு 20 நாள் அங்கே தங்குறோம். எந்த விதமான கம்யூனிகேஷன் கிடையாது. பட் அந்த 93 எடுக்கும்போது வீரப்பனுடைய ஃபோட்டோ, நான் உட்காந்துருக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்திருந்தேன். அந்த ஃபோட்டோவை அங்கே காட்டுக்குள்ளே ரெகுலராக போயிட்டு வருவாங்க. சில வில்லேஜ் பீப்புளெலாம் ரெகுலராக போவாங்க, இந்த சுண்டைக்காய் பறிக்க, விறகு எடுக்கிறதுக்கு, ஆடு மாடு மேய்க்க. அவங்ககிட்ட எல்லாமே அந்த ஃபோட்டோவை காட்டி, நான் வீரப்பனை ஏற்கனவே பார்த்துருக்கேன், வீரப்பன் இந்த காட்டுக்குள்ளே தான் இருக்காருன்னு கேள்விப்பட்டேன், நீங்கள் ஏதாவது பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒவ்வொரு தடவையும் காட்டி பேசுகிறோம். இந்த மெசேஜ் வீரப்பனுக்கு போகுது, சிவசுப்ரமணியம் இங்கே இருக்காரு, இந்த பக்கம் வந்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு. எங்கே தங்கியிருக்காரு அப்படிங்கிறத கேட்குறாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மேட்டுப்பாளையம் அங்கே ஊரில் லாட்ஜில் ரூம் போட்டெல்லாம் தங்கியிருப்போம். நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் ஒரு 15-20 பேரில் இருந்தோம். கர்நாடகா, கேரளா எல்லாம் ரிப்போர்ட்டர் அங்கே வந்துடுவாங்க. அங்கே அவங்களோட நான் தங்கியிருப்பேன். பட் நைட் டைம் மட்டும் ஒரு 9 மணிக்கு அந்த வில்லேஜ் பார்டரில் இருக்கிற பொங்கி அண்ணன் அப்படிங்கிற ஒருத்தருடைய வீட்டுக்கு போயிடுவேன். மார்னிங் ஒரு 6 மணிக்கு பஸ்ஸில் கிளம்பி அங்கே போய் குடிச்சிட்டு அவங்களோட நான் திரும்பி வந்துடுவேன். நைட்டு இங்கே தங்கிடுவேன் அப்படிங்கிறது அந்த பப்ளிக் எல்லாமே வீரப்பன் சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் ஈவினிங் 6 மணிக்கு அந்த பொங்கி அண்ணனுக்கு அவருக்கு அறிமுகமான ஒரு ஆள் வர்றாரு. வந்து இந்த ரிப்போர்ட்டர் இன்னைக்கு நைட்டுக்கு வருவார் அப்படிங்கிறாரு. இல்லை இங்கே தான் இருக்காரு அப்படின்னு அண்ணன் வர சொன்னாங்க, வாங்கி கூட்டி போகிறாரு. ஒரு கிலோமீட்டர் கூட இல்லை, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வாக்கிங் டிஸ்டன்ஸ். அங்கே போனால் வீரப்பன் இருந்தார். செகண்ட் டைம் அன்றைக்கி நைட் நான் அங்கேயே தங்கிடுறேன். தங்கிட்டு இது எதுக்காக கிடத்துனாங்க, என்ன இவனுடைய டிமாண்ட்ஸ் என்ன, இப்போ டிஎஸ்பி எப்படி இருக்காரு அப்படிங்கிற அந்த மெசேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு திரும்ப எகெயின்ஸ்ட் அந்த டைம் திரும்ப உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்குள்ளே இப்போ போலீஸ் கோம்பிங் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணாலும் வீரப்பன் டிஎஸ்பியை விட்டுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் 1 இயர் எங்களுக்கு கம்யூனிகேட் கிடையாது. 95 எகைன் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஒரு 3 பேரை அந்தியூர் ஃபாரஸ்ட்டில் வீரப்பன் கிட்னாப் பண்ண அந்த டைம் அந்த ஏரியாவுக்கு நான் ஃபீல்டுக்கு போகிறேன். போயிட்டு இதே மாதிரி பப்ளிகேட்லாம் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு 13 நாள் இல்லை 14 நாள் 2 வீக்ஸ் போயிட்டுது. அவங்களை கிட்னாப் பண்ணிட்டு கவர்மெண்ட்ல என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு ப்ரெஸ்ஸுக்கு சொல்ல மாட்டாங்க. பட் ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். அவர் அங்கிருந்து ஆடியோ கேஸ் அனுப்பாரு, இவங்க இங்கிருந்து ஆடியோ கேஸ் அனுப்பாங்க. யாரோ ஒரு பர்சன் போகிறாங்கன்னு தெரியும், திடீர்னு அந்த ஏரியா மாதிரி இன்னொரு ஏரியாவுக்கு போயிடுவாங்க. இப்படியே போயிட்டு இருக்குது. கவர்மெண்ட் சைடில் என்ன நடக்கிறது ப்ராப்பராக நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் வீரப்பனுடைய அந்த கம்யூனிகேட் லொக்கேஷன் வரக்கூடிய ஏரியா ஒன்று இருக்குது, அந்த ஏரியாவில் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு நாள் மார்னிங் எல்லாம் நாங்கள் போய் உட்காந்துருவோம். ஈவினிங் வரைக்கும் அங்கே தான் இருப்போம். ஹைட்டான பிளேஸ், அங்கிருந்து எந்த பக்கம் யார் போனாலும் தெரியும். ஒரு நாள் ஒரு 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா வீரப்பன் கேங் மெம்பர் ஒரு 3 பேர் வந்துட்டுருக்காங்க. நான் அப்புறம் அவங்ககிட்ட போய் அறிமுகம் போனோன்னே தெரிஞ்சிருச்சு சிவசுப்ரமணியம் தானே. வந்துட்டு அப்புறம் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ நான் கலெக்டருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும், டேப் ரெக்கார்டர் எங்கள் கிட்ட இல்லை, உன் டேப் ரெக்கார்டர் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அப்புறம் அவங்க மெசேஜ் அனுப்பிட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் கம்யூனிகேட் பண்ணிட்டு பேசிட்டு சரி நான் போயிட்டு திரும்ப 2 நாள் வரேன் அப்படி. அப்போ தான் கேட்குறாரு ஃபர்ஸ்ட் டைம், நேற்று முன்னைக்கெல்லாம் நாங்கள் மேலேருந்து பார்த்தோம், இந்த சிலம்பூரம்மன் கோயில் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை கிட்னாப் பண்ண அந்த லொக்கேஷன் பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, அடுத்து ஒரு கோயில், இந்த ஏரியாலெல்லாம் இந்த லேண்ட் சர்வேக்கு வரக்கூடிய ஆளுங்க ஸ்கோப் வச்சு பார்ப்பாங்கல்ல, லேண்ட் சர்வேக்கான டெலஸ்கோப் வச்சு பார்த்துப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுகள்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறாரு. சேம் டைம் அந்த டைம் NTTV, INT இந்த மாதிரி நியூஸ் சேனல் அப்போ தான் லான்ச் ஆயிருக்கு. அவங்க எல்லாம் வீடியோ கேமராவை வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற பப்ளிக் கூப்பிட்டு மைக்ல பேச வச்சுட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஒரு இது லேண்ட் சர்வேக்காக அந்த எக்யூப்மெண்ட் மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ட்ரைபாட், ஆமா ட்ரைபாட், பெரிய ட்ரைபாடு, யுமைட்டிக் கேமரா பெருசா இருக்குல்ல, அவர் லாங்ல இருந்து பார்க்கும்போது அது கேமராவா என்ன தெரியல, பட் ஏதோ நடக்குதுங்கிறது தெரியுது. அப்போதான் வீடியோ அவங்களாம் வந்து டிவி சேனல்காரங்க இங்க நடந்த நியூஸ் எடுத்துட்டு போயிட்டு அவங்க வெளியில டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அது நம்ம ஊர் டிவி எல்லாம் தெரியுமான்னார். அப்போ தூதர்சன் தான் இங்கே இருக்கு, நம்ம டிவி எல்லாம் தெரியாது. பட் சன் டிவின்னு ஒரு சேனல் இப்போ இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு 1 இயர்க்குள்ள அது நல்ல ஏரியாவுக்குலாம் வந்துடும். பட் அதில் நியூஸ் இல்லை, நமக்கு தூதர்சன் மட்டும் தான் இருக்குது. நார்த் இந்தியாவில் அந்த மாதிரி நிறையா டிவி எல்லாம் இருக்குது. நீங்கள் ஓகே சொன்னால் நான் கூட கேமரா எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறேன்.
அப்போ நம்ம பேசுறதெல்லாம் வெளியே தெரியுமா? லைவாக தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துகிட்டு போய் நம்ம இன்டர்வியூ. கேமரா என்ன ரேட் வரும் அப்படிங்கிறது. நான் ஒரு 1 lakh வரும் அப்படிங்கிறேன். நான் காசு தரேன், வாங்கிட்டு வரேன் அப்படின்னா. காசெல்லாம் வேணாம், நானே வாங்கிட்டு வரேன், நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னு. சரி, அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் விசாரிச்சுட்டு ஒரு டேட், ஒரு 4 or 5 days விட்டு ஒரு டேட் சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் அங்கே வாங்க அப்படிங்கிறார். நான் இதெல்லாம் வந்துட்டு கேமராலாம் வாங்கலாமா அதுக்கெல்லாம் ஒரு பிளான் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது போலீஸ் ஆப்ரேஷன் பண்ணாங்க, வீரப்பன் கேங் ஸ்பிரிட் போயிடுது. பட் நான் வீடியோ கேமரா வாங்கிட்டேன், M3000 ஒரு வீடியோ கேமரா. அப்போ கொஞ்சம் ஹேண்டிலாக இருக்கும். அது வாங்கி அதை எப்படி ஷூட் பண்ணுறது, அதுக்கான அந்த அப்போல்லாம் வந்து ஐரிஸ் ஓப்பன் பண்ணணும், பேக் லைட்டை க்ளோஸ் பண்ணணும், மேனுவல் அப்ரோச், ஆட்டோ ஃபோக்கஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதையெல்லாம் அப்படியே நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். 93 சரி இது போயிட்டுருக்கு. 96 மார்ச்சில் வீரப்பன்ட்டு ஒரு இன்ஃபார்ம் வருது, வீடியோ கேமராவோட உள்ள வாங்க அப்படின்ட்டு. பட் அது ரொம்ப ஹில்ஸ் ஏரியா, தாளவாடி ஃபாரஸ்ட்லேயே ஒரு 45 to 50 கிலோமீட்டர் உள்ள போகணும். அந்த மாதிரி ஏரியாவில் இருந்து நான் வர சொல்லுவார். போகலாமா, சிக்கலாகும். ஏன்னா என்னுடைய ஃபேஸ் போலீஸ் எல்லாருக்குமே தெரியும். 2 ஸ்டேட் பார்டரையும் கிராஸ் பண்ணி உள்ள போகணும். இதில் போக முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட்டு. சரி, ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு. அந்த போலீஸ் ஃபாலோ ചെയ്തിരുന്നോ? ஃபாலோவிங் இல்லை, பட் என்ன தெரிஞ்சா ஃபாலோ பண்ணுவாங்க. சிவசுப்ரமணியங்கிறது தெரிஞ்சா என்ன ஃபாலோ பண்ற வாய்ப்பு இருக்கு. அப்போ நான் ஒரு ரூட்ல அந்த ஏரியாவுக்கு போறேன். என்னோட ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர், அவர் வந்து ஆனியன் மர்ச்சன்ட் மாதிரி ஒரு கேரக்டர் தான் அங்கே போகிறோம். வீடியோ கேமரா, ஏன்னா நம்ம ஸ்டில் கேமரானா ஒரு ஹேண்டில் பேக்கில் எடுத்துகிட்டு போயிடலாம். வீடியோ கேமரா அதுக்கான அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கிட்டாச்சின்னு ஒரு பேட்டரி இருக்கும், அது ஒரு 5 hours பேக்கப் வரும். இவ்வளோ பெரிய பேட்டரி இருக்கும், ஹிட்டாச்சி பேட்டரி. அந்த மாதிரி ஒரு 3 பேட்டரி வேணும். ஏன்னா நம்ம ஒரு 3-4 ஆடியோ வீடியோ கேசட் ரெக்கார்ட் பண்ணுறதுனா 3-4 பேட்டரி வேணும். அதுவும் அந்த டெம்பரேச்சருக்கு தக்கபடி டவுன் ஆகும் பேட்டரி. கூலிங் பிளேஸ்லாம் டவுன், வேகமாக டவுன் ஆகும். அதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஆடியோ கேசட், ஸ்டில் கேமரா, வீடியோ கேமரா, அதெல்லாம் அடிபடாமல் இருக்கிறதுக்கான பேக்கிங், இது எல்லாம் வச்சு வேற ஒரு டாக்ஸி பிடிச்சி அதில் வேற ஒரு ஏரியாவுக்கு அனுப்பிவிட்டு. பட் அந்த ஏரியாவுக்கு போகும்போது அங்கே ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு வீடியோ, ஏன்னா ஃபாரஸ்ட்டில் போகும்போது செக் பண்ணுவாங்க இல்லையா போலீஸ், எது வீடியோ கேமரா இருக்குது, யார் இருக்கான்னா அங்கே ஒரு ப்ராப்பர் வீடியோ கேமரா வேணும். அவனுடைய ஸ்டுடியோ விசிட்டிங் கார்டு, அது ஒரு ஃபங்க்ஷனுக்காக போகுது, நான் வேறு மாதிரி போகிறேன், 2 இடையில ஜாயிண்ட் ஆகி இதை எடுத்துகிட்டு போயிடணும். அவங்க ரிட்டர்ன் வந்துடுவாங்க. நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் வரும்போது நம்ம அதே மாதிரி அவங்க மேலே வருவாங்க, நான் வேறு இடத்துல வருவேன், 2 பேர் மிஸ் ஆகி வீடியோ கேமரா கேசட் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நான் தனியாக வந்தேன். ஏன்னா எங்கள் ப்ராப்ளமில் ஒரு போலீஸ் மைல்ட் அவுட் ஆகி அந்த கேமராவை எடுத்துட்டாங்கனாவே சிக்கலாயிடும். அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி அப்போ ஒரு 9 days நான் வீரப்பனோட இருந்து വീരപ്പനുடைய ഫസ്റ്റ് ഇന്റർവ്യൂ വീഡിയോയിൽ റെക്കോർഡ് பண்ணா. രാജ്കുമാർ കിഡ്നാപ്പ് കേസ് സമയത്ത് നെഗോസിയേഷൻ ഉണ്ടായിരുന്നു. அந்த 96 வீடியோ இன்டர்வியூல வந்த பிறகு வீரப்பனுக்கும் நக்கீரனுக்கும் டைரக்டா கான்டாக்ட், சிவசுப்ரமணியத்துக்கு கான்டாக்ட்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது. 97ல கர்நாடகா ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் ஒரு 9 பேரை வீரப்பன் கடத்திடுறாரு. கர்நாடகா கவர்மெண்டோட ஒரு நெகோசியேஷன் பேச்சுவார்த்தை நடக்குது. அப்போ கர்நாடகா கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் 2 பேருமே அந்த பேச்சுவார்த்தைக்காக நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. என்னையும் எங்களுடைய எடிட்டர் ஒரு டீம், ஒரு 4 பேர் கொண்ட ஒரு டீம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் பேசுங்க, வீரப்பனுடைய டிமாண்ட் என்னங்கிறத பேசலான்ட்டு. அப்போ அவர் வந்து பப்ளிக்கில் சரண்டர் ஆகிறதுக்கு விரும்புகிறார். அவர் என்ன, எனக்கு ஒரு 5 years 10 years ஒரு ஃபிக்ஸட் பீரியட் வந்து பனிஷ்மெண்ட் கொடுங்க, நான் வந்துடுறேங்கிறாரு. இங்கே அவர் மேலே ஒரு 185 கேசஸ் இருக்குது. கேரளா டிஸ்ட்ரிக்ட் வயநாடுலேருந்து பெண்ணாகரம் வரைக்கும் இருக்குது. 36 போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல கேஸ் இருக்கு. இவ்வளவு கேஸ் வந்து ஒரே இடத்துல நடத்தி கன்விக்ஷன் கொடுக்க முடியாது, அது சிஸ்டம் ஒத்து வராது. அதை பற்றி நம்ம பேசுனதுல அவருக்கு திருப்தி ஆகல, அதனால வரலன்றாரு. பட் அந்த 9 பேரை எங்களோட ரிலீஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் எப்படி எல்லாம் மூவ் பண்ணலான்னு போயிட்டு இருக்கும்போது 2000ல ராஜ்குமார் கிட்னாப். அந்த டைம்லயும் எங்களையே நெகோசியேஷனுக்கு போங்க நாங்கள். அப்போ நாங்கள் போனோம். கிட்டத்தட்ட ஒரு 108 days ராஜ்குமார் காட்டுக்குள்ளே இருந்தார். நாங்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்தி அதில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் கேட்கறது, அது இவங்க தர்றாங்கிறது, லேட் ஆகிறதா, இடையில கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு கேஸு. சுப்ரீம் கோர்ட் நேரடியாக தலையிட்டனால அது கொஞ்சம் ப்ராசஸ் லென்த்தாக இழுத்துருச்சு. ஒரு 108 நாளுக்கு பிறகு ராஜ்குமாரை ரிலீஸ் பண்ணிட்டார். அந்த நெகோசியேஷன் ஃபுல்லாக നാங்கள் കൂട്ടിരുന്നോ. ഈ ശിവദാസൻ ഉൾപ്പെടെയുള്ള മലയാളികൾ വീരപ്പന്റെ കൂടെ ഉണ്ടായിരുന്നു. ഇപ്പോൾ ഒരുപാട് ആളുകൾ ചോദിക്കുന്നുണ്ട് അത് സത്യമാണോ, എന്താണ് അങ്ങനെ ഒരു അനുഭവം അറിയാമോ? சிவதாசன் மட்டும் இல்லை, கேரளாவிலேருந்து நிறைய பேர் வீரப்பனுக்கு தெரியும். கொச்சின், திருவனந்தபுரம், எர்ணாகுளம்லேருந்து இங்கே சுல்தான் பத்திரி வரைக்கும் நிறைய பேரை தெரியும். ஏன்னா யானை தந்தம் சேல்ஸ் அவங்க கேரளாவில் தான் கொஞ்சம் மார்க்கெட் பண்ணியிருக்காங்க. அங்கே போக வர்றவருக்கான பழக்கம் இருக்குது. இன்னொன்று சுல்தான் பத்திரி பேஸ் அங்கேருந்து குண்டல்பேட்டை ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ராகி இங்கே சத்தியமங்கலம், ஈரோடு, மேட்டூர் வரைக்கும் கேரளா யங்ஸ்டர்ஸ் நிறையா உள்ள வந்திருக்காங்க. அங்கே படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்காம டிகிரி ஹோல்டர்
சிங்கிள் டிகிரி டபுள் டிகிரி ஹோல்டர் எல்லாமே கேரளாவில் சரியாக வேலை இல்லாமல் காட்டுக்குள்ளே வந்து சந்தன மரம் வெட்டுறது, தேக்கு மரம் வெட்டுறது, அந்த மாதிரி வேலைக்கு அங்கே இருக்கிற ஏஜென்சி அனுப்பி வைப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது மலப்புரம், எர்ணாகுளம், திருவனந்தபுரம், நாகர்கோவில் பார்டர் அங்கே இருந்த எல்லாம் வேலை கேட்டு வர்றாங்கல்ல, உங்களுக்கு நான் வேலை தர்றேன், இவங்களோட போயிட்டு காட்டுக்குள்ளே இருந்து மரம் வெட்டிட்டு வரணும், போயிட்டு வந்தால் 3000 2000 தரேன்னு சொன்னாங்கன்னா அந்த இளைஞர்கள் உள்ளே வந்துடுவாங்க. எங்கே போகிறோம், காடு எப்படிப்பட்டது, காட்டில் என்ன அனிமல் இருக்குது, என்ன வேலை எதுவும் தெரியாது. இவங்க மரத்தை வெட்டிக்கிட்டாங்கன்னா தூக்கிட்டு போகணும், லக்கேஜ் கேரியராக அவங்கள பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி வந்து அவங்க அந்த காட்டுக்குள்ளே மலையில் மாட்டிக்கிறது, பனி காலத்தில் வர்றது, கீழே வலிக்கு விழுந்து கால் அடிபடுறது. சிட்டியில் இருந்த பசங்களுக்கெல்லாம் காட்டுக்குள்ளே நடக்க தெரியாது இல்லையா? அந்த மாதிரி 20 பேர் 30 பேர் 40 பேர் 50 பேர்லாம் டீமாக வந்திருக்காங்க கேரளாவில் வந்து. அவங்கள பார்த்தா வீரப்பனுக்கு ஒரு சந்தோஷம், கேரளாவில் எப்படி இருக்கு என்னன்ட்டு. அது கேரளா அவங்க பேசுகிற அந்த லாங்குவேஜ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பாடு காஃபி மற்றதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க வந்திருக்கிற பர்பஸ் என்னென்னு தெரிஞ்சுட்டு, இந்த பக்கம் தேக்கு மரம் வேணும் அப்படின்னா தேக்கு மரம் இங்கே இல்லை, அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போங்க, அதுக்கான வழி இப்படி இவரையும் கொண்டு போய் காட்டிட்டு அங்கெல்லாம் வெட்டி இந்த வழியாக எடுத்துகிட்டு போங்க, இது ஹைட் ஏற முடியாது அப்படிங்கிற மாதிரி வழி காட்டுறது. சாண்டல்வுட் வேணாங்கன்னா அது எந்த பக்கம் காட்டுருக்கு, போய் அங்கேருந்து வெட்டிங்க, அந்த இந்த பக்கம் ரூட்டில் போனால் இந்த பல் வழி இருக்கும், நீங்கள் போங்க அப்படின்னு ஒரு 2 நாள் 3 நாள் அவங்களோட எல்லாம் பேசிட்டு அனுப்பி வைக்கிறது வழக்கம். அந்த கேரளா ஆளுங்களை வச்சு வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அதில் கொஞ்சம் டேலண்டட் பர்சன் அனுப்பி இவங்களுக்கு தேவையான ரைஸு சுகர் எல்லாம் போய் வாங்கிட்டு வர வச்சுருவார். ஒரு 2000 3000 பணத்தை கொடுத்து இந்த ஏரியா போனால் இங்கே ஒரு ஷாப் இருக்கும், ஊர் இருக்கும், அந்த ஊரில் போய் நான் கேரளாவிலேருந்து சந்திரக்கட்டைக்கு வந்தேன், சாப்பாடு தீர்ந்துருச்சு கொடுங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க. வீரப்பனாக அங்கே தெரியாது. வீரப்பனுக்கான எஸ்கார்ட் போலீஸ் இருக்கும், அல்லது அந்த வில்லேஜ் பீப்புள் போலீஸுக்கு தகவல் சொல்லிடுவாங்க. இது கேரளாக்காரங்கன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க, இவங்களை வச்சு பர்ச்சேஸ் பண்ணிக்குவார், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அந்த மாதிரி கேரளாக்காரங்க மேலே அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவங்க யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க, பொய் பேச மாட்டாங்க, காட்டி கொடுத்துட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி கேரளா ஆளுகளை பார்த்தா ஒரு வாரம் 10 நாள் அவர் கூட வச்சுக்குவார், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அந்த மாதிரி தான் சந்திரன் வந்திருக்காரு, அந்த மாதிரி தான் சிவதாஸ் வந்திருக்காரு. அங்கே என்ன சிக்கல் ஆகிட்டுன்னா, சிவதாஸோட ஒரு 15 பேர் இருந்திருக்காங்க. 50,000 ரூபா பணத்தை கொடுத்து முதல்ல திங்ஸ் வாங்கிட்டு வர அனுப்புகிறாங்க. போன 9 பேர் ஓடி போயிடுறாங்க. മൂക്കമ്പാളയത്തുനിന്ന് മേടിച്ചിട്ട് വരാന്നിട്ട് അവരെടുത്ത് ഒരു 50,000 ഉറുപ്പ് കൊടുത്തു. അവർ 50,000 വെച്ച് മുങ്ങി. சிவதாஸ் இங்கே மாட்டிட்டார். இரு கொஞ்ச நாள் உனக்கு போகும்போது செலவு காசு தர்றேன்றாரு. இவரும் போகிறதுக்கு வழி தெரியாது. தமிழ்நாடு ஃபாரஸ்ட்குள்ளே எங்கே போனால் பஸ் ரூட் இருக்குது, எங்கே பஸ் ஸ்டாப் இருக்குது, எதுவும் தெரியாது. அன்ஃபார்ச்சுனேட்லி வேறு ஏதாவது ஒரு காட்டுக்குள்ளே போய் போலீஸில் மாட்டினா அவங்க வீரப்பனை பார்த்தியான்னு கேட்பாங்க. இவர் ஆமான்னு சொன்னால் அடி கொடுக்கும். கேரளா போகிறதுக்கு வழி தெரியாமையே ஒரு 6 மாதம் காட்டுக்குள்ளே இருந்திருக்காரு. அதனால பாவம் சிக்கிட்டார், ரொம்ப சிக்கலில் மாட்டிட்டார். 6 மாதம் 6 இல்லை 8 மாதம் இருக்கும். 8 மாதம். பட் அவருக்கு வழி தெரியாது. நானே உள்ள காட்டுக்குள்ளே போனனாலும் ரிட்டர்ன் வரும்போது வழி தெரியாது. அவங்களா கொண்டு வந்து காட்டினா தான் வர முடியும். ஒரு 1 கிலோமீட்டர் பக்கம், 1 கிலோமீட்டரில் அவ்வளோ தூரம் கூட டைவெர்ட் ஆயிரும். சும்மா ஒரு ஊரு பரலாங் டிஸ்டன்ஸ், ரோடு சைட் ஆகணும் அல்லது வெஹிக்கிள் சவுண்டு காது கேட்கணும், அந்த இடத்துக்கு வந்தால் தான் நம்ம வெளியே வர முடியும். இல்லைன்னா ஒரு ரூட் போயிட்டு இருக்கு, லெஃப்ட் கட்டாகும் ரைட் கட்டாகும், ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று போகும், நம்ம ரைட்டில் கட்டானா மேலே போயிடுவோம், லெஃப்ட் கட்டானா திரும்ப அவங்க இருக்கிற இடத்துக்கே போயிடுவோம். அதனால் நம்ம ரூட்டை வந்து அனலைஸ் பண்ண முடியாது. அந்த சிக்கலில் தான் சிவதாஸ் கூட இருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் அவனை ஃபயர் பண்ணிடுறான். செகண்ட் இந்த விமனைசர் ஒருத்தர் தான் இல்லையா, செக்ஷுவல் டார்ச்சர் கொடுக்குற, அவனையும் நெக்ஸ்ட் ஒரு 1 இயரில் ஃபயர் பண்ணிடுறாரு. இந்த ஃபயர் பண்ணோடனே லேடிஸ் ஜென்ட்ஸ் அங்கே இருக்கிறவங்களாம், தேவரே நீ தான்ப்பா கடவுள், எங்களை காப்பாற்றிருக்க, அவன் தொல்லை தாங்கலை, நான்லாம் இவ்வளோ நாளாக ஊருக்குள்ளே இருக்க முடியல, நைட் ஆனால் நான் 3 கிலோமீட்டர் தள்ளி அந்த பக்கம் போய் வீட்டில் படுத்துட்டு இருந்தேன், வீட்லேயே தூங்க முடியாமல் இருந்துச்சு. அவங்களுடைய பிரச்சனையை வீரப்பன் கையில் எடுத்தோன்னே எல்லாரும் வீரப்பனை பாராட்டுறாங்க. அப்போ கொலை செய்கிறதெல்லாம் தப்பு இல்லை, 4 பேர் நிம்மதியாக இருக்கணும்னா நம்ம ஒருத்தனை கொள்வது தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு பாலிசி வந்துடுறாரு.